அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர், அதாவது இடைநிலை ஆசிரியருக்கான வழிகாட்டு நெறிமுறை. சரிங்களா? தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் இடைநிலை ஆசிரியருக்கான வழிகாட்டு நெறிமுறை பார்த்திங்கன்னா இப்போ தான் விட்டிருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்காக. சரிங்களா? இடைநிலை ஆசிரியர் எப்படி நியமனம் பண்ணணும், அதற்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறை, எந்தெந்த தேதிகளில் என்னென்ன நடைபெறும், எப்படி இடைநிலை ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க, அதாவது தற்காலிக ஆசிரியர். சரிங்களா? அதுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறை தான் இப்போ விட்டுருக்காங்க. சரிங்களா? நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே போல் தான் சேம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு எண் அதுபடி கொடுத்துருக்காங்க. அதே தான் 2022-23 கல்வியாண்டில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிக நிரப்புதல் சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணையின் அடிப்படையில் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறை தெரிவித்தல் தொடர்பு சார்பாக இந்த வழக்கு எண் கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கல்வி ஆணையரோட செயல்முறை. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலை அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலம் தற்காலிகமாக நிரப்பிக்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்பட்டது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7/7/2022 தேதி இடைக்கால ஆணையின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற ஆளுகைக்குட்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற ஆளுகைக்குட்பட்ட 24 மாவட்டங்களில் மட்டும் தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்த அந்த 24 மாவட்டத்துக்கு தான் 11/7/2022 நாளிட்ட செயல்முறைகளில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு நகராட்சி, அதே முன்ன சொன்னது தான். என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் தற்காலிகமாக நிரப்புதல் குறித்து பின்வரும் அறிவுரை. ஒன்று 6/2022 தேதி வரையில் அரசு நகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் ஏற்பட்ட காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட வேண்டும். 1/6/2022 அன்றைய தேதிப்படி விண்ணப்பங்கள் நேரடியாக அல்லது மின்னஞ்சல் வாயிலாக உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்து சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணை பள்ளிக்கல்வி 30/1/2022 வரையறுக்கப்பட்டு உள்ள கல்வி தகுதி ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற பணிநாடுனர்களை பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பணிநாடுனர்களை மட்டுமே தற்காலிக நியமனம் செய்யத்தக்க வகையில் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். டெட்டு மஸ்ட்டு. ஒரு காலி பணியிடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்து இருந்தால் பின்வரும் முன்னுரிமைப்படி பரிசீலிக்க வேண்டும். சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்டவர் விண்ணப்பிச்சிருந்தால் முன்னுரிமை எந்த அடிப்படையில்னா, பள்ளி அமைந்துள்ள ஊராட்சி எல்லைக்குள் வசிப்பவர்கள், பள்ளி அமைந்துள்ள ஊராட்சி அந்த ஊராட்சி எல்லைக்குள்ளே வசிப்பவராக இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை. பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள். அப்படியே இல்லைன்னா மாவட்ட எல்லைக்குள்ளே வசிக்கிறவங்கள. சரிங்களா? அடுத்ததாக கொடுத்துருக்காங்க, அப்படியே இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கள போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊராட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்தது ஒன்றியத்துக்குள்ளே இருக்கிறவங்கள ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்தது அதுவும் இல்லைன்னா டிஸ்ட்ரிக் அந்த மாவட்ட எல்லைக்குள்ளே, அதுவும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிறவங்கள நியமித்து கொள்ளலாம். வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்தவர்கள் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். சரிங்களா? அதாவது டெட்டு கூட இல்லம் தேடி கல்வி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 2 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது அது இல்லைன்னா 2வது டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை.
அது இதான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களது விண்ணப்பங்கள் கல்வி சான்றுகளை சம்மந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் குருவல மைய வட்டார வள மேற்பார்வையாளர் வட்டார கல்வி வேலை கொண்டு குழு சரிபார்த்து தகுதியானவர்கள் வகுப்பறையில் மாணவர்கள் பாடம் நடத்த டெமோ கிளாஸ் அறிவுறுத்தி அதன் அடிப்படையில் அவர்களது திறனை அறிய வேண்டும். டெமோ கிளாஸ் பண்ணணும். அடுத்தது அவங்க திறனை அறியணும். பள்ளி தலைமை ஆசிரியர் குருவல வட்டார வள மைய மேற்பார்வையாளர் மற்றும் வட்டார கல்வி அலுவலரை கொண்டு மேற்சொன்ன வழிமுறைகளின்படி தற்காலிக ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியரை தெரிவு செய்யும். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர் குறித்த விவரங்களை பள்ளி வாரியாக தயார் செய்து தேர்வுக்குழு உறுப்பினர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கையொப்பத்துடன் தீர்மானம் நிறைவேற்றி தொடக்க நடுநிலைப் பள்ளியில் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர் ஏற்பளிப்பு செய்ய வேண்டும். தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் ஆசிரியருக்கு தனியே வருகை பதிவேடு மற்றும் மதிப்பூதியம் வழங்கப்பட்டதற்கான பற்றொப்ப பதிவேடு மட்டுமே பேணப்பட வேண்டும். அடுத்ததாக தற்காலிக ஆசிரியர் தெரிவு குறித்த விவரங்களை தேர்வுக்குழு உறுப்பினர் கையொப்பத்துடன் பள்ளி மேலாண்மை குழு தலைவரின் ஒப்புதலை பெற்று கொடுத்துருக்காங்க. கோப்பில் வைக்கப்பட வேண்டும். நியமனமானது முற்றிலும் தற்காலிகம் எனவும் மாறுதல் முறையான நியமனங்களின் மூலம் காலி பணியிடம் பூர்த்தி செய்யப்படும் அன்றே தற்காலிக ஏற்பாட்டின் பேரில் பணியமர்த்தப்பட்டவர் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார். அதாவது இது தற்காலிகமானது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. பர்மனண்ட் போஸ்ட் போடும்போது பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்னு சொல்லிட்டாங்க. அதே போல் அன்னாரது பணி மற்றும் நடத்தை திருப்தி இல்லைன்னா பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, மாவட்ட கல்வி அலுவலகங்களில் பெறப்பட்ட உள்ள அப்ளிகேஷன் வாங்கினாங்களா, அது சம்மந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டிய நாள் 4/8/2022, 5/8/2022 இன்றைக்கும் நாளைக்கும், 8/8/2022 மற்றும் 10/8/2022 மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் செயல்முறை தெரிவித்த தேர்வுக்குழு பரிசீலிக்கிறது. தகுதியான நம்பரை இறுதி செய்ய நாட்கள் ஒவ்வொன்றும் டேட் கொடுத்துருவாங்க, எது எப்போப்பான்ட்டு. கடைசியாக சொல்லிடுறேன். தற்காலிக நியமனம் பெற்றவர் பணியில் சேர்க்கப்பட வேண்டிய நாள் 17/8/2022. இந்த டெம்ப்ரவரி டீச்சர்ஸ் செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் 17/8/2022 அன்றைக்கி ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான தகவல் டெம்ப்ரவரி டீச்சர்ஸுக்கு. நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றவர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். லைக் பண்ணுன்னா சும்மா லைக் பண்ணி விடுங்க, அப்போ தான் வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும். அதுக்கு தான். சரிங்களா? நன்றி.